வணக்கம். கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 64வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா பேரூர் வட்டம் மாதம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட குப்பனூர் மருதாச்சலம் கார்டன் அருகில் ஒருங்கிணைப்பாளர் ப. கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், மாதம்பட்டி மற்றும் ஊராட்சி தலைவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என கலந்து கொண்டு சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நமது பாரம்பரிய நடனமான ஒயிலாட்டத்தை ஆடி அசத்தினர். மேலும் நடன கலைஞர்கள் சிவன், முருகர், வள்ளி, கருப்பசாமி போன்ற வேடமிட்டு நடனமாடி பார்ப்போரை வியப்படைய செய்தனர். இதனை குப்பனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் நடன கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. உடன் கௌரவ தலைவர் வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி மற்றும் இசைக்கலைஞர்கள், தொழில்நுட்ப குழு, துணை பயிற்சியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் சங்கமம் வணக்கம். இந்த சங்கமம் குழு சங்கமம் அப்படின்னாலே சங்கமித்தல் அப்படிங்கிறது பேர். இங்கே ஒரு உள்ளூருக்குள்ளேயே இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒருத்தர் பேசிக்காமல் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இந்த ஒயிலாட்ட குழுவில் எங்களுக்கு ரிலேஷன் கூடவே நல்ல க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு இதாக இருந்தாலும் சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்கறதுக்கு சார், அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்தே எங்களுக்கு 2 துணை பயிற்சியாளர் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் சங்கமம் வணக்கம். இந்த கலையை நாங்கள் ரொம்ப கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். இந்த கலையை 8 திக்குமே நாங்கள் இதை எல்லா இடத்துலையுமே பரப்பணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். எங்கள் ஊர் முதல் கொண்டு இல்லாமல் எல்லா ஊர்லேயுமே இந்த கலையை நாங்கள் போய் கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்களும் ஒரு பயிற்சியாளராக ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நாங்களும் இதை கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்ப்போம். அதாவது உடல் ஆரோக்கியம், எக்ஸசைஸ்ன்ட்டு நம்ம காசு கொடுத்துட்டு வெளியே போயிட்டெல்லாம் சிரமப்பட்டுட்டு இது பண்ணுறோம். இவங்க எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு தகுந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உண்டான பயிற்சியை முறையாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே கோவை மாவட்டம் வேலூர் வட்டம் மாதம்பட்டி ஊராட்சி குப்பனூர் சங்கமம் கலைக்குடைய அரங்கேற்ற நிகழ்வு நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய கலையை வளர்த்ததற்காக கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழு சார்பில் 2010 துவக்கணும். இது வரைக்கும் 63 அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இந்த 64வது அரங்கேற்றம். 64 கலைஞர்களை நம்ம பயிற்சி கொடுத்து இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழருடைய பாரம்பரிய கலைகள் நம்ம மீட்டெடுப்பதற்காக ஒரு கலைகளை பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுத்து அது எளிமையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இப்போது அரங்கேற்றம் அப்படின்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வருது பரதநாட்டியம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த கிராமிய கலைகளை நாம் எந்த அளவுக்கு அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரங்கேற்றத்து மூலிமா தான் அது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறனால நம்ம பயிற்சி கொடுத்த அரங்கேற்றத்தை ஆரம்பித்தோம். இப்போது ஒவ்வொரு வகையிலையும் அந்த அரங்கேற்றம் ஒரு தூண்டுதலாக அமையுது. அதனால தான் இந்த அரங்கேற்றத்தை ஒரு கோவில் திருவிழா மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கோயிலில் விநாயகர் கோயிலில் பூஜை பண்ணி முளைப்பாரி எடுத்துகிட்டு அந்த ஜமா பாட்டத்தோடு நம்ம துவங்கி எல்லா கோயில் வழியாக கடைசி அந்த அரங்கேற்றத்தை பண்ணுறோம். அப்படி 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இதில் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேரூர் ஆதீனங்கள், அதே போல் இயற்கை வேளாண் விவசாயி மயில்சாமி அண்ணா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள சமூகத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறவங்கள இங்கே ஒருங்கிணைச்சு இந்த அரங்கேற்றத்தை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த அரங்கேற்றத்தில் 6 கலைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த கலைஞர்களுக்கு இந்த கலையை கற்றுக்கான என்ன பயன் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு ஊக்குவிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலை மூலிமா நம்ம உடல், உள்ளம், ஆன்மா எல்லாமே நம்ம ஒருங்கிணைக்கப்படுகிறது. இன்றைக்கி கூடிய கால சூழ்நிலையில் எல்லோரும் டிவி, செல்ஃபோன் அப்படிங்கிற அந்த மன இறுக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த கலைக்கு வந்ததுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உடல் தொந்தரவு இல்லை, எங்களுக்கு அந்த மன இறுக்கமாக இருந்துச்சு, இப்போ இல்லை, எல்லாத்துடையும் எங்கள் குழந்தைங்க நல்லா பழகுது,
அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறையா நம்ம ஃபீட்பேக் கேட்க முடியுது. அந்த வகையில் இந்த அரங்கேற்றத்துலேயும் கலைஞர்கள் வந்து நிறையா மாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்த 64வது அரங்கேற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வித்திட்டுருக்கு. இப்போ கிராமங்களில் நல்லா சப்போர்ட் இருக்குது. ஆனால் மற்ற கலைகள் கற்றுக்கும்போது அதில் ஒரு வருமானம் கிடைக்குது. ஆனால் இந்த கிராமிய கலைகளில் நம்ம பழகும்போது அதில் எந்த ஒரு பலன் இல்லாதனால இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொண்டு போவதில் மிகப்பெரிய சிரமம் இருக்குது. இதை வந்து தமிழக அரசானது எப்படி சிலம்பு ஆட்டத்தை வந்து ஒரு ஒலிம்பிக்கில் இடம்பெற செய்து கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அதே போல் இந்த பாரம்பரிய கலைகளுக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து கல்வி கற்பதற்கு பெற்றோர்கள் ஊக்கம் பண்ணுவாங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து ஆசிரியர்கள் நியமனம், கலை ஆசிரியர் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமிய கலை சார்ந்து இருக்கிறதில் இந்த கிராமிய கலை சார்ந்த ஆசிரியர் நியமனம் பண்ணால் இந்த கிராமிய கலை வளரும். இந்த கலையை பயின்ற ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர்களாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதை அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி.